ஓகே க்ளைஸ், என்னோடய ஸ்டாட்டிக்ஸ் படி வால்யூமை மேலே வச்சுக்குது. ஸோ 26,000 கால் ஆப்ஷன் தான் நான் பை பண்ணுறேன். ஸோ 10 கரண்ட் ஆட் பண்ணிட்டேன். 1 lakh நான் ஸ்வைப் பண்ணுறேன். எனக்கு 141 நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 9 பாயிண்ட்ஸ். ஓகே, இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 141 கண்டிப்பாக இது மேலே தான் போய் ஆகணும். அரோ நான் எடுத்ததுலேருந்து ஒரு ஒரு 150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருது, அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ரைட் டு எக்ஸிட் நவ். எஸ், 150 என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 128 வரைக்கும் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்குது. 149. ஓகே, 149 வந்துன்னா எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ இது அப்டேட்டுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது. கமான், போய் தான் ஆகணும். என்னோடய ரூல்ஸ் படி இது போய் தான் ஆகணும். கமான் கைஸ், லெட்ஸ் டேக் ப்ராஃபிட். கமான், போய் தான் ஆகணும் இது. எஸ் எஸ், கமான் கைஸ், போய் தான் ஆகணும். என்னோடய கோல்டன் ரூலை இது பிரேக் பண்ணிடுச்சு. கன்ஃபார்ம் இது போய் தான் ஆகணும். எஸ், 10 பாயிண்ட். கமான் கைஸ், 145. கமான், உடச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இதுக்கு. எஸ், 45, 44. கமான் கைஸ், let's take the profit. 45, 44. Yes, let's do it. 49 square up. Yes, okay enough. Yes, என்னோட இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 144க்கு பை பண்ணியிருந்தேன். 144க்கு பை பண்ணியிருந்தேன். 144க்கு பை பண்ணியிருந்தேன். 149 செல் ஆகிடுச்சு. இது 150, அதாவது இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 19. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் போகும். 154 வரைக்கும் போயிட்டு ரேலி கொடுத்துரும், சின்னதாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறோம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இஸ் மேக்ஸிமம் இனஃப். ஸோ எஸ் கைஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட கோல்டன் ரூலை பிரேக் பண்ணி போகும்போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பார்த்தீங்க. ஸோ நம்ம இதில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துன்னு வந்தோம்.
என்னோட ராலி ப்ரோக்ராம் நான் கரெக்டாக எடுத்தது கரெக்டாக வந்து ஸோ நீங்களே பார்ப்பீங்க. இதோ பாருங்கள். எஸ், இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மூமெண்டம் போகும். இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால மண்டேவாக இருக்கிறதுனால இட்ஸ் கோ பி என்னாஃப்னு நினைக்கிறேன். என்னோட அசம்ஷன் படி இன்றைக்கி 4000 ப்ராஃபிட். ஏன் நான் சொன்னேன்னா என்னோட கோல்டன் ரூலை பிரேக் பண்ணிக்கிடுது. இது மாதத்தில் மந்த்லி 1 டைம் நடக்கும். ஸோ இது இப்போ நடந்துக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா புட் சைடுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய கோல்டன் ரூலை பிரேக் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைட் பிளாக் வச்சுக்குது. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால் சைடு என்னோடய கோல்டன் ரூலை பிளாக் பண்ணிவிட்டு மேலே அப் சைடு க்ளோஸ் வச்சுக்குது. ஸோ ஒரு கேண்டில் முடியும் போது 1 மினிட் கேண்டில் முடியும் போது நெக்ஸ்ட் கேண்டில் போகிறச்ச இதுக்கான ஆப்ஷனாக நான் எடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்துன்னு இருக்கீங்க புட் ஆப்ஷன். இன்னும் அது மேலே போயின்னு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ தூரம் நிறுத்தணும் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தினைக்கும் நம்ம ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம மேக் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட ரூல் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆகணும். இது எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ இதுக்கான நிறையா ட்ரேடர்ஸ் இருக்காங்க. வீக்லி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ தான் வீக்லி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ மந்த்லி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இன்ட்ராடே இருக்கிறாங்க. நம்ம பண்ணுறது ஸ்கேல்பிங், ஒன்லி ஆன் ஸ்கேல்பிங் மட்டும்தான். ஸோ அந்த பிரகாரம் இதில் பார்க்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்தோம், லேக்ஸ் 1 லேக் போட்டோம். ஸோ 4000 நம்ம ப்ராஃபிட் அதுமாரி பார்த்தோம். ஸோ போதும். 1 டேக்கு 4000 அப்படின்றது வந்து இஸ் மோர் தென் எனஃப். ஸோ என்னோடய பாயிண்ட் பிரகாரம் இது மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து மேக்ஸிமம் ஏன்னா மண்டே இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ரஷ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் போதும். ஒரு என்னோடய கோல்டன் ரூல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற என்னோட ஒரு விஷன் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஐ திங்க் இந்த பாருங்கள், ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே என்னோடய கோல்டன் ரூலை பொறுத்த வரைக்கும் போகக்கூடாது. இது ஸ்கேல்பர்ஸுக்கு சரி வராது. ஸோ 26,000 கால் ஆப்ஷன் எடுத்தோம். என்னோடய கோல்டன் ரூல் படி மார்க்கெட் புதிரியாக மேலே போச்சு. கோல்டன் ரூலுக்கு பிரேக் பண்ணோடனே என்னோடய இது 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதையும் தாண்டி இங்கே க்ளோஸ் இங்கே வச்சதுனால, கோல்டன் ரூலுக்கு க்ளோஸ் வச்சதுனால தென் கோ டு பி ஹையர் ஃப்ரேம் 20 பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். என்னோடய கோல்டன் ரூல்ஸ் பிகாஸ் நான் அதிலே எடுத்தது பார்த்தீங்கன்னா 144 எடுத்தேன்னா, எஸ் பாருங்கள் 144 எடுத்தேன்னா நான் 144 எடுத்தேன். தென் நான் வந்து செல் பண்ணது 149 செல் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ இது போதும். எனக்கு என்னோடய கோல்டன் ரூலை பிரேக் பண்ணிவிட்டு அது மேலே போச்சுன்னா எனக்கு அது வரைக்கும் போதும். ஸோ அதேமாரி தான். தென் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை 7 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே 7 பாயிண்ட்ஸ் கீழே வைக்கிறோம் 129 பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே கீழே போச்சுன்னா நான் கட் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது எல்லா நாளுக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம் தான். தேங்க்யூ ஆல். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டேட்டஸ். தேங்க்யூ ஆல். இன்றைக்கி ஒரு 4000 ப்ராஃபிட். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.